வணக்கம் moneysoftdevelopers.com வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் அட்வான்ஸ் எக்ஸல் பார்ட் 6 டேட்டா வேலிடேஷன் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸல் ஷீட்டை ஆல்ரெடி டைப் பண்ணியிருக்க டேட்டா வேலிடேஷன் அப்படின்ற ஃபைலை நான் எடுத்துக்கிறேன். இந்த ஃபைலில் மார்க் ஷீட், ஓட்டர் லிஸ்ட், சேல்ஸ் அப்படின்ற 3 ஷீட் இருக்குது. மார்க் ஷீட்டில் நேம்ஸ், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட்டு, அதோட மார்க்ஸும் இருக்குது. இந்த இதில் எப்படி டேட்டா வேலிடேஷன் பார்க்குறது? ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி டேட்டா வேலிடேஷன் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஏதாவது ராங் இன்ஃபர்மேஷன் இருக்கா, இல்லை நம்ம டைப் பண்ணுறது ராங்காக டைப் பண்ணுறதை எப்படி அவாய்ட் பண்ணுறது, இதெல்லாம் டேட்டா வேலிடேஷன் மூலமாக பண்ணலாம். இந்த இதில் ஃபஸ்ட்டு மார்க்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட்டா வேலிடேஷனில் செட்டிங்ஸ்குள்ளே எனி வேல்யூ அப்படின்னு இருக்குது. எனி வேல்யூக்கு பதிலாக ஹோல் நம்பர் மார்க்ஸ் எந்த ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்றத நாம் இப்போ கொடுக்க போகிறோம். மினிமம் 0லேருந்து மேக்ஸிமம் 100க்குள்ளே இருக்கணும். ஓகே கொடுங்க. ஸோ இதில் ரேஞ்ச் வந்துட்டு மினிமம் 0லேருந்து மேக்ஸிமம் 100க்குள்ளே இருந்ததுன்னா ஓகே, அதர்வைஸ் எது எரர் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இங்கே டேட்டா வேலிடேஷனில் சர்க்கிள் இன்வாலிட் டேட்டா அப்படின்ட்டு இருக்குது. சர்க்கிள் இன்வாலிட் டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது இதில் ஆல்ரெடி எரராக இருக்கிற வேல்யூஸ் உங்களுக்கு 100க்கு மேலே இருக்கிறது 452 அப்படின்ற ஒரு இது இருக்குது. அதே நேரத்தில் 852 அப்படின்னு இருக்குது. அது நம்ம சேஞ்ச் பண்ணும்போது, வேல்யூவை எடிட் பண்ணும்போது உங்களுக்கு ஸோ அதோட சர்க்கிள் ஹைட் ஆயிரும். ஸோ அதே நேரத்தில் நீங்கள் ஒரு வேளை டைப் பண்ணுறப்ப ராங்காக டைப் பண்ணும்போது, அதாவது 100 அதிகமாகவோ இல்லை 0 கம்மியாகவோ டைப் பண்ணும்போது உங்களுக்கு the value entered is not valid அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் டேட்டா வேலிடேஷனில் இன்புட் மெசேஜ், ஸோ நமக்கு இந்த மார்க்ஸுக்கு ஏதாவது மெசேஜ் கொடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இதில் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் டைட்டில் வந்து மார்க் லிஸ்ட் அப்படின்ற நேமில் கொடுத்துக்கிறேன். இன்புட் மெசேஜ் மேபி ஸோ ஒரு ரீசனுக்காக 0 to 100 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகே கொடுங்க. ஸோ எங்கே வந்து நம்ம வேலிடேட் பண்ணியிருக்க டேட்டா இருக்கோ அந்த வேலிடேட் பண்ணியிருக்க டேட்டாக்கெலாம் நம்ம கொடுத்த இன்புட் மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். ஸோ வெளியில் வைக்கும்போது அந்த இன்புட் மெசேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகாது. நார்மலாக நம்ம எந்த ரேஞ்சுக்குள்ளே செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது மார்க் லிஸ்ட் 0 to 100 அப்படின்றது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதே நேரத்தில் ஸோ முன்னாடி நம்ம எரராக டைப் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு இல்லையா, 452 அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறப்ப the value you entered is not valid அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வருது. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூசர் நினைக்கிற மாதிரி வரணும், யூசர் ஃபீல் பண்ணுற மாதிரி வரணும் அப்படின்றப்ப நம்ம டேட்டா வேலிடேஷனில் எரர் அலர்ட்டில் ஸோ இப்போ நான் கொடுக்குறேன். இதோட டைட்டில் வந்து மார்க் எரர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இன்ஃபர்மேஷன் வந்துட்டு எரர் மெசேஜில் ப்ளீஸ் என்டர் வித்தின் 100 அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ஏதாவது ராங்காக இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளீஸ் என்டர் வித்தின் 100 மார்க் எரர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வருது. ஓகே. ஸோ இந்த நேம் இந்த மார்க் இது மட்டும் இல்லாமல் நேமுக்கும் நாம் இந்த மாதிரி வேலிடேட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா வேலிடேஷனில் செட்டிங்ஸில் ஹோல் நம்பருக்கு பதிலாக டெக்ஸ்ட் லென்த் இதுலேருந்து இது வரைக்கும், ஸோ நான் வந்து 4லேருந்து 6 வரைக்கும் கொடுக்குறேன். இப்போ 4லேருந்து 6 வரைக்கும் இல்லாத டேட்டா சர்க்கிள் இன்வாலிட் டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு வரும். ஸோ ராம் வந்து 3 தான் இருக்குது, ஸோ 4 இல்லை. அதே மாதிரி சாய் 3 கேரக்டர்ஸ். ஸோ வினய் குமார் இது வந்து ஸோ ஆல்மோஸ்ட் 10 கேரக்டர்ஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு இது ராங் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இது வேண்டாம் அப்படின்னா ஸோ டெக்ஸ்ட் லென்த்துக்கு எனி வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா நார்மல் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு டேட் வைஸ் எப்படி வேலிடேட் பண்ணுறது அப்படின்றத இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ 1995க்கு மேலே, தட் இஸ் 96க்கு மேலே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட்டில் எலிஜிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ டேட்டா வேலிடேஷனில் எனி வேல்யூக்கு பதிலாக டேட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. பிட்வீன் ஸோ தட் இஸ் லெஸ் தென் ஒரு பர்டிகுலர் டேட், மேபி லெஸ் தென் 1/1/1996 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகே கொடுங்க. இப்போ டேட்டா வேலிடேஷன் சர்க்கிள் இன்வாலிட் டேட்டா அப்படின்னு சொல்லும்போது 2000ம் 1999ம் நமக்கு எலிஜிபிள் இல்லாத டேட். ஸோ இதே மாதிரி சேல்ஸ் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா
டேட்டா வேலிடேஷன் இதில் லிஸ்ட் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டை பாயிண்ட் அவுட் பண்ணுறது டிவி, மிக்ஸி, கிரைண்டர், இதை வந்து லிஸ்ட்டை பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு ஓகே கொடுத்தனா இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை நீங்கள் ட்ராக் பண்ணி எவ்வளோ தூரம்னாலும் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு இதுலேயும் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம மேக்ஸிமம் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, கேப்ஸு ஸ்மால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த லிஸ்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இதை நம்ம டைப் பண்ண வேண்டியதில்லை, இதில் இருக்கிறத நம்ம செலக்ட் பண்ணாவே போதுமானது. ஸோ இந்த மாதிரி டேட்டா வேலிடேஷனில் ஸோ நம்பராக இருந்தாலும் நம்ம பண்ண முடியும், அதே மாதிரி டேட் வைஸும் பண்ணலாம், அது மாதிரி இந்த மாதிரி லிஸ்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது நோட்ஸு டீட்டெயில் தெரியணுன்னா monisardevelopers.com பாருங்கள். மிக்க நன்றி.